ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 19, 2020. ஸோ இந்த ஒரு நாளை உலகத்தில் இருக்க யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. என்னடா கொரோனா பற்றி பேச போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ கொரோனா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கூட நீங்கள் மறந்துருப்பீங்க. பட் இந்த ஒரு விஷயம், இந்த நாளில் நடந்த சம்பவத்தை நீங்கள் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. இந்த நாளில் ஒரு கொடூரமான சம்பவம் நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தை யாருமே நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. அதாவது ஜூன் 19, 2020 என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, கொரோனா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கொரோனா அப்படிங்கிறதும் ஸ்ப்ரெட் ஆகுறது அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த டைமில் எனக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களா இருக்கட்டும், மற்ற ப்ரைவேட் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டெய்லி கூலிக்கு போகக்கூடிய வேலைகளை பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், மற்ற சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கவங்க, பெரிய பெரிய கடை வச்சுருக்கவங்களாம் வந்து ரொம்ப அடிபட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. இந்த லாக்டவுன் அப்படிங்கிற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துலையும் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியான விஷயம் இல்லாதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி இந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா, இப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடைங்களை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வியாபாரங்கள் வந்து பண்ணிக்கலாம், வியாபாரம் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப லேட் நைட்லாம் வச்சுருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்து கவர்மெண்ட்டை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது பெர்மிட் பண்ணிட்டாங்க, அலோவ் பண்ணிட்டாங்க மக்களுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, கடைகள் வச்சுருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து ஓப்பன் பண்ணி அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ரன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு 2 பேர் தான் இந்த ஜெயராஜும் பெனிக்ஸும். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன் தான் சாத்தாக்குளம் அப்படிங்கிற ஒரு டவுன். ஸோ அந்த டவுனுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் அப்படிங்கிற அப்பா பையன் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு செல்ஃபோன் கடை வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரு சாதாரணமான ஒரு செல்ஃபோன் கடை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நடத்திட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு, அந்த வழியாக வந்து போலீஸ் பேட்ரோல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா கடைகளிலும் விசாரிச்சிருக்காங்க. எல்லா கடையிலும் வந்து இன்ஸ்பெக்ஷன் போய் இந்த மாதிரி லாக்டவுன் போட்டிருக்காங்களே, சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களே, க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எதுவும் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா, போலீஸ்காரங்களாம் வந்து எல்லா கடைகளும் வந்து மூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லியிருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் அப்படிங்கிற இவங்க கடை வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க கடைக்குமே வந்து பார்க்கும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் டைம்லேருந்து ஒரு 15 நிமிஷம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து கடை ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால் போலீஸ்க்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் வந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போலீஸ்காரங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணா, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் வந்திருக்காங்க 2 பேருமே. ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பெனிக்ஸோட அப்பா ஜெயராஜை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கூட்டிகிட்டு போனோடனே பார்த்திங்கன்னா, பெனிக்ஸுமே பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து யாரோ அட்வொகேட்டாக இருந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா, பெனிக்ஸோட அப்பாவான ஜெயராஜை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பாலகிருஷ்ணாலாம் ரொம்ப வந்து கீழே வந்து தரையில் வந்து அடிபட்டு கீழே விழுதை வந்து பையன் பார்த்துருக்கான், பெனிக்ஸ் பார்த்துருக்கான். ஸோ பார்த்த உடனே கேட்டிருக்கான், ஏன் சார் இப்போ எங்கள் அப்பாவை அடிக்கிறீங்க, அவர் வயசானவர், அவரை ஏன் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான் அவன். ஸோ கேட்டப்போ அவர் கேட்டிருக்காரு, என்ன நீ போலீஸ்காரங்களே எதிர்த்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதராக இருக்கட்டும், பாலகிருஷ்ணாவாக இருக்கட்டும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து சேர்ந்து இவங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, பெனிக்ஸ் வந்து அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிருக்காரு, அட்வொகேட்டையும் கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ நிறைய பேர் கூப்பிட்டு போயிருக்காங்க, யாரையும் வந்து பேச விடலை. ஸோ எல்லோரையும் வெளியே வெயிட் பண்ண வச்சுட்டு இவங்களை இந்த பெனிக்ஸையும் ஜெயராஜை மட்டும் உள்ளே போட்டு லாக்அப்குள்ளே போட்டு போலீஸ் ஸ்டேஷனை லாக் பண்ணி பயங்கரமாக அடிச்சிருக்காங்க, டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து விடலை அவங்கள. கிட்டத்தட்ட ஜூன் 19, 2020 அந்த நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணி போல் இருக்கும். அந்த டைம்லேருந்து மறுநாள் காலையில் 3 மணி வரைக்கும் அடிச்சிருக்காங்க பயங்கரமாக. ஸோ அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ லத்தியில் வச்சு அடிக்கிறது, பல விஷயங்கள். இந்த விசாரணை அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷனில். ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தே தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு அதை விட ஒரு 10 மடங்கு அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லைவாக அவ்வளோ வந்து கொடூரமாக வந்து விஷயம் பண்ணியிருக்காங்க. இதில் ஜெயராஜும் வந்து பயங்கரமாக அடித்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம பெனிக்ஸும் சரி அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க.
கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்கு மேலே அடிச்சிருக்காங்களாம். விடிய விடிய வந்து அடிச்சிருக்காங்களாம். அடிப்பட்ட இடத்துலயே திருப்பி திருப்பி வந்து எல்லாரையும் போட்டு போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த 10 பேருமே சேர்ந்து மாற்றி மாற்றி வந்து அடிச்சிருக்காங்களாம். இதுக்கு நடுவில் 10 நிமிஷம் பிரேக் வேறையாம். ஸோ ஏன்னா இவங்களுக்கு கையெல்லாம் வலிக்கும், உங்களுக்கு ஒரு பிரேக் தேவை, டீ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பிரேக் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 10 நிமிஷம் கேப் விட்டு அடிச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் 3 மணி வரைக்கும். ஸோ அடித்து ரொம்ப வந்து கொடூரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுநாளுக்கு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா நம்ம பெனிக்ஸாக இருக்கட்டும், ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோதான், உயிர் போகுது, ரொம்ப ஒரு சீரியஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடலாம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய பையனான பெனிக்ஸ் இறந்து போய்டுறாரு. ஸோ அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாவும் இறந்து போய்டுறாரு. ஸோ இறந்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சேஷன் ஒரு விஷயம் ஆகிடுது. மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ இது வந்து கொலை தான், இது வந்து வந்து ஒரு விபத்து கிடையாது, ஒரு தற்செயலான ஒரு இயற்கையான சாவு கிடையாது, கண்டிப்பாக வந்து இது கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு வியாபார சங்கத்தில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து இதை பற்றி போராடிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த பால்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் ரொம்ப கடுமையாக வந்து பேசியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த போலீஸ்காரங்களுக்குமே நாங்கள் வந்து பால் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் 2020 பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பூம் அப்படிங்கிற ஒரு விஷயமாச்சு. இந்த மாதிரி கஸ்டடி டெத் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. ஸோ சிபிஐக்கு மாற்றினதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த கதை இந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது தான் தெரியுது, ஒவ்வொன்றா தெரிய வருது. அதாவது பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்கள. ஸோ அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெளியே வந்து அந்த கதறல் சவுண்டு கேட்டுச்சான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெனிக்ஸும் சரி, அவருடைய அப்பாவான ஜெயராஜும் சரி, அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக வந்து தாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ கிளாஷு. அதிலும் வந்து ஒரு அதில் இருக்கக்கூடிய 2-3 போலீஸ்காரங்க நம்ம ஜாதி வெறி பிடிச்சவங்களாம். ஸோ ஜாதியை பற்றி பேசியும் எங்களே நீ எதிர்த்து பேசுறியா அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அவங்க 2 பேரையும் அடிச்சிருக்காங்க. ஸோ பயங்கரமாக வந்து செஞ்சுருக்காங்க. என்னென்னமோ பண்ணியிருக்காங்க போல் அவங்கள. அதெல்லாம் சொல்கிறதுக்கு கூட என்னால் முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரையும் சாவையும் அடிச்சிட்டாங்க. ஸோ 2 பேரோட உயிரும் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை அவங்க வந்து கொரோனானால தான் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டி கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபேக்கான ஒரு எஃப்ஐஆர் காப்பியும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு எஃப்ஐஆர் வந்து அவங்க மேலே போட்டிருக்காங்க. என்னென்னா இவங்க எல்லோரும் வந்து போலீஸ் பேட்ரோலுக்கு போனாங்களாமா. அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க கடையாண்ட 2 பேரும் வந்து அப்பாவும் பையனும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தகாத வார்த்தையில் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் தடுக்க போனோம். எங்களையும் வந்து தகாத வார்த்தையில் பேசினாங்க, போலீஸ்காரங்களோட மரியாதை கொடுக்காம. ஸோ அதனால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு எஃப்ஐஆர் வந்து இவங்க 2 பேர் மேலே போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபேக் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஏன்னா சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது அப்போ இருந்ததுனால பார்த்திங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. சிபிஐ வந்து எல்லாத்தையுமே வந்து இன் அண்ட் அவுட் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ண எல்லா பொருட்களையும் வெளியே எடுங்க. ஸோ அவங்களுடைய துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு புழிஞ்சா ரத்தம் வருதான். எப்படி அந்த சோப்பு நுர வர மாதிரி அந்தளவுக்கு பாருங்கள். அப்போ எப்படி வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. சிபிஐ மொத்தமாக வந்து கண்டுபிடிச்சி இவங்க தான் கல்ப்ரேட்ஸ், இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த கேஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவங்களே வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவங்களுமே விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க போல் 5 வருஷமாக. 5.5 வருஷம் கழித்து இப்போ வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து இதுக்கான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது கடந்த இப்போ போன லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்ச் 23 வந்து ஜட்ஜ் முத்துக்குமரன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து மரண தண்டனை அப்படிங்கிறத நான் இது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க 2 பேரும் 2 கவர்மெண்ட்டை சேர்ந்து சைட்லேருந்து எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு கொடூரமாக பண்ணியிருக்கானா இவன், இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு கொடூரமாக பண்ணியிருக்காங்களா, என்ன தான் போலீஸ்காரங்களாக இருந்தாலும் ஸோ இவங்களை சும்மா விடக்கூடாது, நீங்கள் கொடுக்குற தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சைட்லேருந்துமே அப்ரூவல் வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் ஏப்ரல் 2ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ சைட்லேருந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறோம், அதை விட இருக்கிறது பயங்கரமாக அதிகமாக இருக்கக்கூடிய தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் முத்துக்குமரன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் அந்த அப்ரூவல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுவுமே வந்துருச்சு. அவங்களோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலைப்பாடு வந்து அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
ஒவ்வொரு போலீஸ்காரங்களுக்கும் அந்த 9 கல்ப்ரேட்ஸ் இருக்காங்க இல்லையா, மொத்தம் 10 கல்ப்ரேட்ஸு 10 பேருமே சேர்ந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கல்ப்ரேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட்டு 2020 கொரோனா வந்து செத்து போயிட்டான். ஸோ அவன் தப்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். பால்துரை அப்படிங்கிற அந்த ஒரு போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா 2020 ஆகஸ்ட் மாதமே இறந்து போயிட்டான் கொரோனா வந்து. ஸோ அதை விட்டு 9 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர், பாலகிருஷ்ணா, ரகு கணேஷ், முருகன், முத்துராஜா, சாமிதுரை, செல்லதுரை, தாமஸ் பிரான்சிஸ், வேலுமுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 பேருடைய தண்டனை அப்படிங்கிறது வந்து இப்போது நிறைவேற்றப்பட்டுச்சு ஏப்ரல் 2ஆம் தேதி. ஸோ என்ன இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து சொல்லியிருக்காங்க ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு மரண தண்டனை, இரட்டை மரண தண்டனை, இரட்டை தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஏகப்பட்ட பெனால்ட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே சேர்ந்து 1,50,00,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரித்து வந்து ஆயுள் தண்டனை மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து தண்டிக்க முடியுமோ, எது ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்குமோ அதை வந்து அந்த 9 போலீஸ்காரங்களுக்கும் அந்த ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு முத்துக்குமரன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து சொல்லியிருக்காரு. ஒரு சாதாரண ஒரு மக்களுடைய ஒரு வாய்ஸாக வந்து அவர் பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஏன் படித்து தானே நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வெறி இருந்தால், எந்த அளவுக்கு கொலை வெறி இருந்தால் இந்த மாதிரி ஒரு 2 அப்பாவிகளை வந்து போட்டு அடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது அடிக்கிறதுக்கு? அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. அதாவது அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டைம்லேயுமே வந்து அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்கலாம், இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிளும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், இதுக்கான ஒரு ப்ரூஃப், இதுக்கான ஒரு எவிடன்ஸாக இருந்திருக்காங்க அவங்க. ஸோ அவங்க தான் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ அது அவங்கள தொடர்ந்து நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லிட்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 6, 2026 ஏப்ரல் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அவார்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 10 பேருக்குமே 9 பேருக்குமே வந்து அந்த தூக்கு தண்டனை இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து ஜெயில் தண்டனை, அது இல்லாமல் வந்து பெனால்ட்டி அப்படிங்கிற விஷயமும் போட்டிருக்காரு. ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அந்த கொரோனா டைமில் இந்த ஒரு சம்பவம் நடந்து நானுமே நினச்சேன், என்னடா இது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கலையா, இதை அப்படியே கைவிட்டுட்டாங்களா, இதையும் மூடி மறைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். அவர் ஜட்ஜுமே அதான் சொல்லியிருக்காரு. இதுவே வந்து இது ஹைகோர்ட்டுக்கு வராமல் போயிருந்தால் எப்போ அந்த 2 பேர் செத்து அவங்களுடைய உடலை வந்து புதைச்சாங்களோ, அவங்களுடைய இறுதி சடங்குலாம் முடித்தாங்களோ, அப்போவே இந்த கேஸையும் நீங்கள் மூடி மறைச்சிருப்பீங்க. ஏதோ ஹைகோர்ட் வந்துடுச்சு, ஹைகோர்ட் வந்து சிபிஐக்கு போய் சிபிஐ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருமே. ஸோ எந்த அளவுக்கு அவர் ஆதங்கப்பட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நீங்களே பார்க்கணும். ஏன்னா நானுமே அதான் நினச்சேன். ஏன்னா 2020 கோவிடில் நடந்த சம்பவம் தானே இதுவும். ஸோ கோவிட் வந்திருக்கு, அதுவே தான் பெருசாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தேன். பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து விடவே இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதை வந்து இது கேட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நான் 2, 3 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இது உண்மை தான். அந்த 9 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.